Hi students, இன்னைக்கு பார்க்க போற டாபிக் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 12 ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். நம்ம ஆல்ரெடி சாப்டர் 11ல டேட்டாபேஸ் கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா? டேட்டாபேஸ் அப்படின்னா டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸ் தான் டேட்டாபேஸஸ்ன்னு பார்த்தோம். அந்த டேட்டாவெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும், மேனிப்புலேட் பண்ணணும்னா அதுக்காக ஒரு லாங்குவேஜ் தேவை. அந்த லாங்குவேஜ் தான் எஸ்கியூஎல், ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இந்த சாப்டரில் ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜஸோட டைப்ஸ், அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணுன்றதை டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். The structured query language is a standard programming language to access and manipulate databases. Structured query language வந்து standard programming language அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டேட்டாபேஸஸில் இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்காகவும் மேனிப்புலேட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் ஆகுது. SQL allows the user to create, retrieve, alter and transfer information among databases. ஸோ டேட்டாபேஸஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு, ரெட்ரைவ் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்டர் பண்ணுறது, அதோட இன்ஃபர்மேஷன்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸரை அலோவ் பண்ணுது SQL. It is a language designed for managing and accessing data in a relational database management system. இந்த லாங்குவேஜை எதுக்காக டிசைன் பண்ணாங்க அப்படின்னா RDBMSக்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ SQL அப்படின்றது RDBMSக்காக டிசைன் பண்ண ஒரு லாங்குவேஜ் தான் SQL, ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். There are many version of SQL. SQLல many version இருக்கு. ஒரிஜினல் வெர்ஷனை வந்து டெவலப் பண்ணது IBM ரிசர்ச் சென்டர். ஓகே, IBM ரிசர்ச் சென்டர் தான் இந்த SQLோட ஒரிஜினல் வெர்ஷனை டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரிஜினலி கால்ட் அஸ் சீக்வல் இன் இயர்லி 1970s. 1970ஸ்ல வந்து SQLை சீக்வல் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது 1 மார்க்ஸில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. லேட்டர் த லாங்குவேஜ் வாஸ் சேஞ்ச் டு SQL. In 1986, ANSI published an SQL standard that was updated again in 1992. ஓகே, ஸோ 1986ல் ANSI வந்து தான் இந்த SQLை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1992ல் வந்து அகைன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ANSIயோட எக்ஸ்பென்ஷன் 1 மார்க்கில் கேட்பாங்க, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அமெரிக்கன் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட். The latest SQL was released in 2008 and named as SQL 2008. ஓகேவா? அப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னா வந்து 2008ல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் வந்து SQL 2008. நெக்ஸ்ட், ரோல் ஆஃப் SQL in RDBMS. RDBMS stands for Relational Database Management System. Oracle, MySQL, MS SQL Server, IBM DB2 and Microsoft Access are RDBMS packages. இது எல்லாமே வந்து RDBMS packages. SQL is a language used to access data in such databases. இந்த டேட்டாபேஸஸில் எல்லாமே வந்து SQLஐ யூஸ் பண்ணிக்க முடியும். டேட்டாபேஸஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும் SQLஐ யூஸ் பண்ணி. In general, database is a collection of tables that stores a set of data that can be queried for use in other application. ஸோ database அப்படின்னா வந்து கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ் தான் வந்து database. அதுவும் RDBMS அப்படின்னாவே வந்து டேபிள்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் RDBMS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த RDBMSல டேட்டா எல்லாம் வந்து டேபிள்ஸாக வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய டேட்டாலாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு query யூஸ் பண்ணிக்கலாம். A database management system supports the development, administration and use of database platform. Database management system வந்து டேட்டாபேஸஸை டெவலப் பண்ணுறதுக்கு அதோட அட்மினிஸ்ட்ரேஷன், டேட்டாபேஸ் பிளாட்ஃபார்ம் இது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணும். RDBMS is a type of DBMS with a row-based table structure that connects related data elements. RDBMS அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா ரோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ டேபிள் அப்படின்னாவே இந்த ரோ அண்ட் காலம் சேர்ந்தது தான். ஸோ ரிலேட்டட் டேட்டா ஐட்டம் எல்லாமே வந்து ரோவாக இருக்கக்கூடிய ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் RDBMS அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? RDBMSக்கும் DBMSக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, DBMS அப்படிங்கிறது வந்து டேட்டாவெல்லாம் லிங்க் பண்ணி இருக்கும். RDBMSனால் டேட்டாவெல்லாம் வந்து டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, அதனால தான் இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ டேபிளாக இருக்கக்கூடிய டேட்டா ஐட்டம் எல்லாம் சேர்ந்த ஒரு DBMSஸாக தான் RDBMS இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And includes function related to create, read, update and delete operation collectively known as CRUD. இதோட ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறது, ரீட், அப்டேட் அண்ட் டெலிட் ஆப்ரேஷன்ஸ் தான் இதோட ஃபங்க்ஷன். இது எப்படி சொல்லலாம்? CRUDன்னு சொல்லலாம். ஓகேவா? சினா வந்து கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட். The data in RDBMS is stored in database objects called tables. ஓகே, ஸோ டேட்டாபேஸ் RDBMSல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டேபிள் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா என்ட்ரிஸ் அண்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம். டேபிள் அப்படின்றது வந்து ரோவும் காலமும் சேர்ந்தது தான் டேபிள்ஸ்.
A field is a column in a table. இதுல வந்து காலம்க்கு another name வந்து field. இது 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. A field is a column in a table that is designed to maintain specific related information about every record in the table. ஒரு டேபிள்ல இருக்கக்கூடிய every record, இந்த இடத்துல ரெக்கார்ட்ன்றது ரோல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஒரு ரோ இருக்கு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன், ஓகேவா, இது எல்லாமே சேர்ந்தது தான் காலம் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் ஏ வெர்டிக்கல் என்டிட்டி. ஓகே, இது 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. காலம் அப்படின்னா வெர்டிக்கல் என்டிட்டில தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ உங்களோட கிளாஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸில் ஒரு மார்க் ஷீட் கிரியேட் பண்ணுறாங்க. மார்க் ஷீட் கிரியேட் பண்ணக்குள்ள எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் நம்பர், நேம், தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் நேம் கொடுத்துருவாங்க. இப்போ 40 ஸ்டூடெண்ட் இருக்கீங்க அப்படின்னா 40 ஸ்டூடெண்ட்ஸுக்கான அந்த ரெக்கார்டை கிரியேட் பண்ணாங்க. ரோஸை வந்து கிரியேட் பண்ணி அவங்களோட மார்க்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஒரு டேபிள், சரிங்களா. இதில் இருக்கக்கூடிய அந்த வெர்டிக்கல் என்டிட்டியை தான் வந்து காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலம் கன்வெர்டர் நேம் தான் வந்து ஃபீல்டு. ஓகே, ஸோ பாருங்கள், எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீல்ட்ஸ் இன் எ ஸ்டூடெண்ட் டேபிள் மே பி ஆஃப் த டைப் அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜ், ஸ்டூடெண்ட் கிளாஸ், பிளேஸ் எக்ஸெட்ரா. இப்போ ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜ், ஸ்டூடெண்ட் கிளாஸ், இது எல்லாமே வந்து காலமாக இருக்கும். இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்க அந்த டேபிளில் வந்து என்ன காலமாக இருக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது, அப்போ ரெஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது எல்லாமே அந்த டேபிளில் வந்து காலமாக இருக்கும். அது எல்லாமே வெர்டிக்கலில் தான் இருக்கு இல்லையா, அதனால தான் வெர்டிக்கல் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. Next, a record is a row which is a collection of related fields or column that exist in a table. Okay, so record அப்படின்னா வந்து row. Okay, அப்போ ரோக்கு another name தான் வந்து record. So the record வந்து collection of related fields or column. Okay, so column எல்லாமே சேர்ந்தது தான் வந்து field row or record அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த row or record அப்படின்றது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலை மட்டும் குறிக்கிறது தான் இந்த ரோ அப்படின்னு சொல்கிறான். ரெக்கார்ட் இஸ் ஏ ஹரிசாண்டல் என்டிட்டி. ஓகே, காலம் வந்து வெர்டிக்கல் என்டிட்டி, ரெக்கார்டு அப்படிங்கிறது வந்து ஹரிசாண்டல் என்டிட்டி. ஓகே, இப்போ 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மார்க் எல்லாமே என்ட்ரு பண்ணியிருப்போம் இல்லையா, அப்போது அந்த டேபிளில் வந்து 40 ரெக்கார்டு இருக்குன்றது மீனிங். அது எந்த டைப்பில் இருக்குன்னா ஹரிசாண்டலில் தான் இருக்குது இல்லையா, அதனால இந்த ஹரிசாண்டல் என்டிட்டின்னு சொல்கிறாங்க ஒரு ரோவையும் ஆர் ரெக்கார்டை. நெக்ஸ்ட், ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல். இந்த வேரியஸ் ப்ராசஸிங் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ், டிடிஎல். இது எக்ஸ்பென்ஷனில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டிடிஎல், டிஎம்எல் இது எல்லாமே. இந்த எஸ்கியூஎல் டிடிஎல் ப்ரொவைட்ஸ் கமெண்ட்ஸ் ஃபார் டெஃபைனிங் ரிலேஷனல் ஸ்கீமாஸ், டெலிட்டிங் ரிலேஷன்ஸ், கிரியேட்டிங் இண்டெக்ஸஸ் அண்ட் மாடிஃபைங் ரிலேஷன் ஸ்கீமா. ஓகே, ஸோ இந்த டிடிஎல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய கமெண்ட் எல்லாமே ஒரு ரிலேஷனை டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அந்த ரிலேஷன், இந்த இடத்துல ரிலேஷன்ஸ்ன்றது எல்லாமே டேபிளை மென்ஷன் பண்ணும். ஓகே, ஸ்கீமா அப்படின்றது வந்து ஸ்ட்ரக்சரை மென்ஷன் பண்ணும். ஒரு ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த டிடிஎல் கமாண்ட் யூஸ் ஆகும். அண்ட் அந்த டேபிளை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கு, மாடிஃபை பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே வந்து டிடிஎல்லை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், டிஎம்எல் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். த எஸ்கியூஎல் டிஎம்எல் இன்க்ளூட்ஸ் கமாண்ட்ஸ் டு இன்சர்ட், டெலீட் அண்ட் மாடிஃபை டப்பிள்ஸ் இன் த டேட்டாபேஸ். இந்த இடத்துல டப்பிள்ஸ் அப்படின்னாலும் ரோன்றது தான் மீனிங். டேட்டா பேஸஸில் இருக்கக்கூடிய ரோவை இன்சர்ட் பண்ணணும். இப்போ வந்து 40 ஸ்டூடெண்ட்டுக்கான ரெக்கார்டை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது 40 ஸ்டூடெண்ட் டீட்டெயில் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டீங்க. 41 ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்சர்ட் கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். இன்சர்ட் யூஸ் பண்ணிட்டு 41 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துக்க முடியும். அதுக்காக இன்சர்ட் கமாண்டை யூஸ் பண்ணணும், சரிங்களா. இது எல்லாமே வந்து இந்த டிஎம்எல்ல தான் இருக்கும். இப்போ டிஎம்எல் கமாண்ட் அப்படின்னா வந்து இன்சர்ட், டெலீட், மாடிஃபை, இது எல்லாமே டிஎம்எல்ல யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட். நெக்ஸ்ட்டு, எம்பெடட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஸோ எம்பெடட் அப்படின்றது வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுக்கோ ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ பவர் பாயிண்ட்லாம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபார்மேட்ஸ் நிறையா இருக்கும். நம்ம தேவை அப்படின்னா அந்த ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ புதுசாக வந்து நம்ம ஒரு ஸ்லைடாக க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி டேட்டா பேஸஸ்லாம் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் தான் எம்பெடட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எம்பெடட் ஃபார்ம் ஆஃப் எஸ்கியூஎல் இஸ் யூஸ்ட் இன் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இந்த எம்பெடட் ஃபார்ம் வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, வியூ டெஃபினேஷன். இந்த எஸ்கியூஎல் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் கமெண்ட்ஸ் ஃபார் டெஃபைனிங் வியூ ஆஃப் டேபிள். ஸோ டேபிளை வியூ பண்ணுறது தான் வியூ டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு,
Authorization. The SQL includes commands for access rights to relations, views of table. Okay. ஸோ டேபிளில் ஆக்சஸ் பண்ணுறது அண்ட் டேபிளை வியூ பண்ணுறது இது எல்லாமே வந்து ஆத்தரைசேஷனில் வரும். நெக்ஸ்ட் இன்டெகிரிட்டி. த எஸ்கியூஎல் ப்ரொவைட்ஸ் ஃபார்ம்ஸ் ஃபார் இன்டெகிரிட்டி செக்கிங் யூஸிங் கண்டிஷன். ஒரு கண்டிஷனை செக் பண்ணி அந்த இன்டெகிரிட்டி ஃபார்மை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த இன்டெகிரிட்டி யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல். த எஸ்கியூஎல் இன்க்ளூட்ஸ் கமெண்ட்ஸ் ஃபார் ஃபைல் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் ஓவர் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். ஃபைல் டிரான்சாக்ஷன் பண்ணுறது எல்லாமே டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிரியேட்டிங் டேட்டாபேஸ். ஓகே. ஸோ டேட்டாபேஸை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான அந்த சின்டாக்ஸ் அதோட எக்ஸாம்பிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி பைத்தானில் ப்ரோக்ராம் பார்த்தோம் இல்லையா? ப்ரோக்ராம்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஈஃப் கண்டிஷன்னா அதை எப்படி வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராமில் அதை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரியே இந்த டேட்டா பேஸஸில் வந்து எல்லாமே கமாண்டாக யூஸ் பண்ணுவாங்க. கமாண்ட் ஆர் கொரியாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் தான் அந்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டு கிரியேட் ஏ டேட்டாபேஸ் டைப் த ஃபாலோயிங் கமெண்ட் இன் த ப்ராம்ப்ட். ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கமெண்ட்டை ப்ராம்ப்டில் டைப் பண்ணணும். கிரியேட் டேட்டாபேஸ் நேம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் டு கிரியேட் டேட்டாபேஸ் டு ஸ்டோர் த டேபிள்ஸ். ஸோ இது வந்து சின்டாக்ஸ் மாதிரி கிரியேட் டேட்டாபேஸ் நேம் அப்படிங்கிறது. ஸோ ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் டேட்டாபேஸ். இதில் டேட்டாபேஸ் நேமில் நம்ம எதுக்கு ரிலேட்டடாக கிரியேட் பண்ண போகிறோம், ஒரு டேபிளை கிரியேட் பண்ண போகிறோமோ அந்த நேம். இப்போ ஸ்டூடெண்ட் டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா STUD ஆர் ஸ்டூடெண்ட். ஓகே. இங்கே நம்ம என்ன கொடுக்குறோமோ அது டேட்டாபேஸ் நேமாக எடுத்துக்கும். ஓகே. அப்போ கிரியேட் டேட்டாபேஸ் STUD அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா STUD அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆகும். டு ஒர்க் வித் த டேட்டாபேஸ் டைப் த ஃபாலோயிங் கமெண்ட். ஸோ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் கமெண்ட் டைப் பண்ணணும். ஓகே. இதில் நம்ம பண்ணுறது எல்லாமே கமெண்ட்டாக தான் கொடுக்கணும். ஓகேவா? கமாண்ட் ஆர் கொரியாக தான் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் டேட்டாபேஸ் பொறுத்த வரையும். ஓகேவா? ஸோ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணணும், அதுலேருந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் டேட்டாபேஸ் அப்படின்றது கொடுக்கணும். இந்த இடத்துல டேட்டாபேஸ் அப்படின்ற இடத்துல டேட்டாபேஸ் நேம் வந்து கொடுக்கணும். ஓகே. நம்ம ஆல்ரெடி STUDன்ற ஒரு டேட்டாபேஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால் யூஸ் STUD அப்படின்ற கமெண்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இந்த STUD டேட்டாபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ரெக்கார்டாக வந்து இன்சர்ட் பண்ணிக்க முடியும், கிரியேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வேம்ப். ஸோ இந்த வேம்பில் தான் வந்து இந்த டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டேட்டாபேஸை வந்து நம்ம ஆக்சஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ வேம்ப்லேயும் வந்து இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து வேம்ப் கொடுத்துருக்காங்க. வேம்ப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் விண்டோஸ், அப்பாச்சி, MySQL அண்ட் PHP. ஓகேவா? இதான் வந்து வேம்போட எக்ஸ்பேன்ஷன். இது 1 மார்க்ஸில் கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. வேம்ப் இஸ் ஏ வேரியேஷன் ஆஃப் லேம்ப் ஃபார் விண்டோஸ் சிஸ்டம் அண்ட் இஸ் இன்ஸ்டால்ட் அஸ் ஏ சாஃப்ட்வேர் பண்டில். ஓகே. அப்பாச்சி, MySQL, PHP இதெல்லாம் சேர்ந்தது தான் வேம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆஃபன் யூஸ்டு ஃபார் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் இன்டர்னல் டெஸ்டிங் பட் மே ஆல்சோ பி யூஸ்டு டு சர்வ் லைவ் வெப்சைட்ஸ். வெப் டெவலப்மெண்ட்டில் தான் இது அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க இந்த வேம்பை. நெக்ஸ்ட்டு காம்போனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎலோட காம்போனன்ட்ஸ். ஸோ காம்போனன்ட்ஸ் அப்படின்னா எஸ்கியூஎல்ல யூஸ் பண்ணுற கமாண்ட் எல்லாமே ஸ்டோர் ஆகியிருக்க இடம் தான் இந்த காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ எஸ்கியூஎல் வந்து கிரியேட் பண்ணலாம், ஆல்டர் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு நிறையா கமெண்ட் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கமெண்ட் எல்லாமே வந்து இந்த காம்போனன்ட்ஸில் தான் இருக்கும். ஒரு பார்ட்டாக இருக்கும். அது 1 by 1 பார்க்கலாம். இல்லை 5 கேட்டகரிஸ் இருக்குது. DML, DDL, DCL, TCL, DQL அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பென்ஷன் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது வெரி இம்பார்ட்டண்ட் 5 மார்க். ஓகேவா? ஸோ ஒரு அந்த கேட்டகரிஸ்லேயும் இருக்கக்கூடிய அந்த கமாண்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. DMLனா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், நெக்ஸ்ட் டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ், டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், டேட்டா query லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் DDLனா என்னன்னு பார்க்கலாம். DDL கன்சிஸ்ட் ஆஃப் SQL ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ்டு டு டிஃபைன் த டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் ஸ்கீமா. ஸோ டேட்டாபேஸை டிஃபைன் பண்ணுறது தான் டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர்னாலும் ஸ்கீமானாலும் ஒரே மீனிங் தான். இட் சிம்ப்ளி டீல்ஸ் வித் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டேட்டாபேஸ் ஸ்கீமா அண்ட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் அண்ட் மாடிஃபை த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இன் டேட்டாபேசஸ். டேட்டாபேசஸ் வந்து கிரியேட் பண்ணுறது, டிஃபைன் பண்ணுறதுக்கு அந்த டேட்டாபேசஸில் மாடிஃபை பண்ணுறது இது எல்லாமே வந்து இந்த DDLல தான் வரும். ஸோ இதோட கமாண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி இதோட
ஃபங்ஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. A DDL perform the following functions. It should it should identify the type of data division such as data item, segment, record and database files. அதாவது இந்த டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய டேட்டா ஐட்டம், செக்மெண்ட், ரெக்கார்ட், டேட்டாபேஸ் ஃபைல்ஸ் இது எல்லாமே இருக்கணும். நெக்ஸ்ட் இட் கிவ்ஸ் ஏ யூனிக் நேம் டு ஈச் டேட்டா ஐட்டம் டைப், ரெக்கார்ட் டைப், ஃபைல் டைப், டேட்டாபேஸ். ஒரு டேட்டா ஐட்டம் டைப்பு, ரெக்கார்ட் டைப்பு, ஃபைல் டைப் இது எல்லாத்துக்குமே வந்து யூனிக்காக ஒரு நேம் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் இட் ஷுட் ஸ்பெசிஃபை த ப்ராப்பர் டேட்டா டைப். ஓகேவா, எந்த டேட்டா டைப்பில் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னா வந்து அது இன்டி டேட்டா டைப்பில் இருக்கும். நேம் அப்படின்றது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு அந்த டேட்டா ஐட்டத்துக்கான டேட்டா டைப்பை வந்து மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் இட் ஷுட் டிஃபைன் த சைஸ் ஆஃப் த டேட்டா ஐட்டம். டேட்டா ஐட்டமோட சைஸை மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் இட் மே டிஃபைன் த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் தட் டேட்டா ஐட்டம் மே யூஸ். ஓகே, ஒரு டேட்டா ஐட்டத்துக்கான வேல்யூஸை மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இட் மே ஸ்பெசிஃபை ப்ரைவசி லாக்ஸ் ஃபார் ப்ரிவெண்டிங் அன்ஆத்தரைஸ்டு டேட்டா என்ட்ரி. ஸோ இது வந்து ப்ரைவசி லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா வந்து தேவையில்லாமல் யாரோ ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா லாக் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷனும் இந்த டிடிஎல்ல இருக்கும். நெக்ஸ்ட் இதோட கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். கிரியேட், ஆல்டர், ட்ராப், ட்ரங்கேட் இதான் வந்து டிடிஎல்ல யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட். ஓகே, டிடிஎல் அப்படின்னா இந்த 4 தான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதை மட்டும் ரைட் பண்ணாவே ஓகே தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரியேட். டு கிரியேட் டேபிள்ஸ் இன் த டேட்டாபேஸ். ஸோ கிரியேட் கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டேட்டாபேஸில் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து டேபிளில் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னா அதுக்கும் கிரியேட் கமெண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, கிரியேட் டேட்டாபேஸ் நேம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா, கிரியேட் டேபிள் நேம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு டேபிள் கிரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு அதுக்குள்ளே தான் வந்து மல்டிபிள் டேபிளை நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஆல்டர்ஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சரை ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆல்டர் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ட்ராப் கமெண்ட் வந்து டெலிட் டேபிள்ஸ் ஃப்ரம் டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய டேபிளை டெலிட் பண்ணுறதுக்கு ட்ராப் கமெண்ட் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ட்ரங்கேட் அப்படிங்கிறதும் வந்து டெலிட் மாதிரி தான். பட் இது டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டெலிட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுறது அந்த ட்ரங்கேட். ஓகே பாருங்கள், ரிமூவ் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் எ டேபிள், ஆல்சோ ரிலீஸ் த ஸ்பேஸ் ஆக்குபைடு பை தோஸ் ரெக்கார்ட்ஸ். இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் எல்லாமே வந்து இதை ஆக்குபை பண்ணிக்கும். அதோட ரெக்கார்ட்ஸை மட்டும் என்ன பண்ணுது? ரிமூவ் பண்ணுது. ரெக்கார்ட்ஸ் மீன்ஸ் ரோஸை மட்டும் ரிமூவ் பண்ணுறது தான் ட்ரங்கேட் கமாண்ட். நெக்ஸ்ட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் DML. DML is a computer programming language used for adding, removing and modifying data in a database. டேட்டாபேஸில் ஆட் பண்ணுறதுனா இன்சர்ட், ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு அண்ட் ரிமூவிங் டெலீட் பண்ணுறதுக்கு, மாடிஃபை பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற கமாண்ட் தான் இந்த DMLல இருக்கும். பாருங்கள், by data manipulation we mean insertion of new information into the database, retrieval of information stored in a database, deletion of information from the database, modification of data stored in the database. ஒரு டேட்டாபேஸில் ஒரு இன்ஃபர்மேஷனை இன்சர்ட் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம், அடுத்தது வந்து ரெட்ரைவ் பண்ணிக்கலாம். அதுமாரி ஒரு ரோ ஆர் 1 or more ரோ வந்து டெலீட் பண்ணிக்கலாம் அண்ட் மாடிஃபை பண்ணுறது, ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டாவை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். The DML is basically of 2 types, procedural DML, non-procedural DML. Procedural DML அப்படின்றது வந்து requires a user to specify what data is needed and how to get it. ஸோ என்ன டேட்டா வேணும் அதுக்கான கொரீஸை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதான் ப்ரொசீஜரல் DML. ஓகே, நான் ப்ரொசீஜரல் அப்படின்றது வந்து டேட்டா மட்டும் கொடுத்தா போதும், அதோட கொரீஸை வந்து கொடுக்க தேவையில்ல. ஓகே, எப்படி அதை எடுக்கணும் அப்படிங்கிறத கொடுக்க தேவையில்ல, அதுதான் கொரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரெக்வயர்ஸ் யூசர் டு ஸ்பெசிஃபை வாட் டேட்டா இஸ் நீடட் வித்தவுட் ஸ்பெசிஃபைங் ஹவு டு கெட் இட். ஓகே, ப்ரொசீஜரல் அப்படின்றது கொரீஸ் மென்ஷன் பண்ணணும், நான் ப்ரொசீஜரல் அப்படின்னா வந்து கொரீஸ் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ டிஎம்எலோட கமெண்ட்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்சர்ட் டேட்டா இன்டு ஏ டேபிள். ஒரு டேபிளில் டேட்டா இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்சர்ட் கமெண்ட் யூஸ் ஆகும். அப்டேட் கமெண்ட் வந்து அப்டேட்ஸ் த எக்ஸிஸ்டிங் டேட்டா வித்தின் ஏ டேபிள். ஒரு டேபிள் ஆல்ரெடி டேட்டா இருக்கக்கூடிய டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த அப்டேட் கமெண்ட் யூஸ் ஆகும். சரிங்களா, ஸோ இப்போ வந்து ஒரு மார்க் சேஞ்ச் பண்ணணும் இல்லை வந்து ஒரு மார்க் அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த அப்டேட் கமெண்ட் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டெலிட்ஸ் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் ஏ டேபிள் பட் நாட் த ஸ்பேஸ் ஆக்குபைடு பை தம். ஓகே, டெலிட் கமெண்ட் வந்து
டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்டுமே வந்து டெலீட் பண்றதுக்காக யூஸ் பண்றது அந்த டெலீட் கமாண்ட். அதோட ஸ்பேஸையும் வந்து ஆக்குபை பண்ணிக்குது. நெக்ஸ்ட் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் DCL. DCL is a programming language used to control the access of data stored in a database. It is used for controlling privileges in the database. Okay, database ஓட privileges கண்ட்ரோல் பண்றது தான் இந்த டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜஸ். இந்த privileges means என்னன்னு பாருங்க. Privileges are required for performing all the database operations such as creating sequence, view of tables. இதோட கமாண்ட் வந்து grant, revoke. Grant means grant permissions to one or more users to perform specific task. ஸோ ஒரே டேட்டாபேஸ் ஒரே டேபிளை வந்து ஒன் ஆர் மோர் யூசர் வந்து வியூ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறது தான் கிராண்ட் கமாண்ட். ஓகே, ரிவோக் அப்படின்றது வித்ராஸ் த ஆக்சஸ் பர்மிஷன் கிவன் பை த கிராண்ட் ஸ்டேட்மெண்ட். கிராண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுத்துருந்தது அப்படின்னா அதை வந்து வித்ராவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதை கேன்சல் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ரிவோக் கமாண்ட் யூஸ் ஆகுது. Next, transaction control language TCL. TCL commands are used to manage transaction in the database. These are used to manage the changes made to the data in a table by DML statement. இதோட command வந்து commit, rollback, save point. Commit நான் பாருங்க saves any transaction into the database permanently. Databasesல இருக்கக்கூடிய டேட்டாவை பர்மனண்ட்டாக சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு commit கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரோல் பேக். ரீஸ்டோர்ஸ் த டேட்டாபேஸ் டு லாஸ்ட் கமிட் ஸ்டேட். லாஸ்ட்டாக கமிட்டில் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை ரீஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரோல் பேக் கமாண்ட் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு சேவ் பாயிண்ட் அப்படின்றது டெம்பரவரியாக சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு சேவ் பாயிண்ட் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேட்டா கொரி லாங்குவேஜ். The data query language consists of command is used to query or retrieve data from a database. One such SQL command in data query language is select. Select command இதுதான் வந்து data query language அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Select வந்து displays the records from the table. டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்டெல்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு செலக்ட் கமாண்ட் யூஸ் ஆகுது. ஓகேவா, இப்போ வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணுறோம், இல்லை வந்து இன்சர்ட் பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம், இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் செய்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு சேஞ்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேபிளை வியூ பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுற கமாண்ட் தான் இந்த செலக்ட். ஓகே, இப்போ 40 ரெக்கார்டு இருக்குது. 40 ரெக்கார்டில் வந்து ஒரு ரெக்கார்டை டெலீட் பண்ணிட்டீங்க. அப்போ ரிமைனிங் வந்து உங்களுக்கு 39 ரெக்கார்டு இருக்கும் இல்லையா. அந்த ரெக்கார்டை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல இந்த செலக்ட் கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு ரெக்கார்டில் வந்து அப்டேட் பண்ணுறீங்க, இல்லை வந்து மாடிஃபை பண்ணுறீங்க, அந்த டேட்டாவை வந்து மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போவும் வந்து அந்த மாடிஃபை பண்ணிவிட்டு இந்த செலக்ட் கமாண்டை யூஸ் பண்ணி அந்த டேபிளை வியூ பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ எந்த சேஞ்சஸ் செஞ்சாலும் அதுக்கு பிறகு அந்த டேட்டாவை அந்த டேபிளை வியூ பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த செலக்ட் கமாண்ட். ஓகே, இதோட கிளாஸ் ஓவர். இதில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.